என்னது 2002ல் ட்ரெயின் எரிச்சிட்டாங்களா? அதுக்கு மறுதீர்ப்பு 2024ல் தராங்களா? அதுக்கும் இந்த பில்கிஸ் பானுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா இருக்கும்? இந்த வீடியோவை 3 சாப்டராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2002ல் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பில்கிஸ் பானு யார், இவங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்து இன்றைக்கி நம்ம உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கும் இந்த ரயில் எரிப்பு சம்பவத்துக்கும் சரி, அதே மாதிரி இப்போ இந்த பில்கிஸ் பானு இவங்க சம்பவத்துக்கும் சரி இருக்கிற ஒற்றுமைகள், அதுக்கான தீர்ப்பு எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2002ல் விஸ்வ இந்துக்கள் ஒரு 1700 பேர் அயோத்திக்கு ஆன்மீக பயணமாக அகமதாபாத்லேருந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க அயோத்தியிலேருந்து அகமதாபாத் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வர்றது நம்ம சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 8 மணி போல் அந்த ட்ரெயின் கோத்ரா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு S6 கோச்சில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. திடீர்னு அது தீ பிடிச்சது இல்லாமல் மேற்கொண்டு எல்லா பெட்டிலையும் அந்த தீ வேகமாக பரவுது. அந்த வேகமாக பரவுதுலேருந்து மக்கள் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதை தப்பிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா 14 குழந்தைகள் இறந்துடுறாங்க. அது இல்லாமல் ஒரு 27 பெண்களும் இறந்துடுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் விபத்தில் ஒரு 59லேருந்து ஒரு 60 பேர்கிட்ட இறந்துடுறாங்க. இந்த ரயில் எரிப்பு சம்பவம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி 27, 2002ஆம் ஆண்டு நம்ம இந்திய வரலாற்றிலே ஒரு கருப்பு தினமாக இருக்குது. இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா குஜராத்து, அயோத்தி இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமே நடக்குது. இது ஏன்னா இப்போ இந்துக்கள் பயணம் செஞ்ச இந்த ட்ரெயின் இப்போ தீ விபத்து உள்ளானதுனால இதை கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு வரைக்கும் அயோத்தி ப்ளஸ் குஜராத் இந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லாக நடந்து முடிக்குது. இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தடுக்க வந்த கணவர்கள் ப்ளஸ் ஆண்களையும் பார்த்தீங்கன்னா சராமாரியாக வெட்டி கொள்றாங்க. கலவரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த டைமில் மொத்தமாக இந்த ஒரு 3 மாதம் கலவரம் நடந்து ஓஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த கலவரத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு 790 பேர் மேலே இஸ்லாமியர்கள், ஒரு 254 பேர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த ரயில் எரிப்பு சம்பவமாகட்டும், அப்புறம் அதை தொடர்ந்து நடந்த இந்த கலவரமாகட்டும், இது பொதுமக்களிடையே பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதா ஆயிடுச்சு. அதை இப்போ அப்போ குஜராத்தில் பாஜக அரசு, மோடி அரசு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கு எந்த ஒரு செயலும் அவங்க பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரயில் பெட்டி விபத்து பற்றி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதைக்கு ரயில்வே அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் இது நார்மலாக ஒரு விபத்து தான், இது ரயில் விபத்து தான், தீ விபத்து தான், இதை யாரும் பிளான் பண்ணி அந்த பெட்டியில் பெட்ரோல் எதுவும் வச்சு எரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லி அப்போதைக்கு அந்த கேஸை முடிக்கிறாங்க. இப்போ இந்த பில்கிஸ் பானு யாருன்னு பார்த்தா 3 மாத கலவரத்தில் நிறைய இஸ்லாமிய பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்கிஸ் பானுவையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தா, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 5 மாதம் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தையும் சேர்த்து அதே மாதிரி அவங்க ஒரு 3 வயசு குழந்தை இருந்திருக்கு. அதையும் சேர்த்து அவங்க குடும்பத்தில் மொத்தம் 14 பேரை கொண்டிருக்காங்க அந்த கலவரத்தில். அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. பில்கிஸ் பானு மட்டும்தான் இருக்காங்க. மீதி அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே கொண்டிருக்காங்க. இந்த 2002ல் நடந்த இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு பல போராட்டங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு 2008ல் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 11 குற்றவாளிகள், இந்த பில்கிஸ் பானுவோட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதான் தீர்ப்பாக 2008ல் வெளியாகுது. அந்த 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது இல்லாமல் பில்கிஸ் பானுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 50 லட்சம் பணம் இழப்பீடு தராங்க. அது இல்லாமல் ஒரு அரசு வேலையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு வீடும் நம்ம குஜராத் அரசு கொடுக்க சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வெளியாகுது. இதுக்கப்புறம் அந்த 2002ஓட ஒரு கோர விபத்து கேஸும் சரி, அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடந்த கலவரமும் சரி, அப்புறம் இந்த பில்கிஸ் பானுவோட கேஸும் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருக்கிற நிலைமையில தான் திடீர்னு
2022 வந்து ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னு கேட்டால், இந்த 11 குற்றவாளிகளும் வந்து இப்போ சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவங்க வந்து நன்னடத்தையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2022 வந்து ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டையே வந்து ஒரு உலுக்கி போடுது. என்னடா இது, ஒரு பெரிய வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையை செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 14 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வெளியே விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய வந்து கண்டனத்தை வந்து எல்லாருமே தரப்புல வந்து தெரிவித்தாங்க. பல்வேறு வந்து அரசியல் கட்சிகள், அப்புறம் வந்து பெண் சார்ந்த நிறைய கட்சிகள், பெண் சார்ந்த குழுக்கள், அப்புறம் வந்து இந்த பில்கிஸ் பானுவும் சரி அதுக்கு வந்து மேல்முறையீடு செய்ய சொல்லி வழக்கெல்லாம் வந்து பதிவிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். பில்கிஸ் பானு மறுபடியும் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து மறுபடியும் வந்து 11 குற்றவாளிகள் ரிலீஸ் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அரசை வந்து கேட்குது. குஜராத் அரசும் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் வந்து தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு டேட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து தீர்ப்பு வந்து அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து தள்ளி போயிட்டு அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து மறுபடியும் கட் அண்ட் ரைட்டாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த 11 பேரை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு கொடுத்த வந்து குஜராத் அரசு கொடுத்த வந்து தீர்ப்பை வந்து ரத்து பண்ணுறோம், அவங்க வந்து மறுபடியும் இன்னும் 2 வாரத்துக்குள்ள சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் பில்கிஸ் பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பும் வந்து அவங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. கடைசியாக வந்து மறுபடியும் வந்து பில்கிஸ் பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து சமூக வலைதளங்களில் எல்லாத்துலேயும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.